ஹாய் காய்ஸ், இன்னைக்கு வந்து என்ன பிளான்னா நாங்கள் எல்லாருமே ஓட்டு போட்டு வந்தாச்சு. இன்னைக்கு ஓட்டு டே. இன்னைக்கு வந்து ஒரு செலிப்ரேஷன் பண்ண போகிறோம். எங்கள் அக்காவுக்கு வந்து மாம் டு பி பண்ண போகிறோம். அதனால இப்போ நாங்கள் வந்து அவளுக்கு வந்து சர்ப்ரைஸ் எதுவுமே தெரியாது. குறுக்கு இந்த கௌசிக் வந்தா ஓட்டு போட்டது வந்து டிவி கேக்கு. ஆனால் அவள் காமிக்கிறது இப்படி ரெட்டலை. ரத்தத்தில் ரெட்டல் இருக்கு guys. ரத்தத்தில் இருக்கான போட்டது இருக்குன்னு கேளுங்க. அஜியாட்டா வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். எதுக்கு போறோம் அப்படின்னா வந்துட்டு இன்னைக்கு அனுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் பண்ண போறோம். என்னன்னா அவளுக்கு வந்து இன்னைக்கு மாம் டு பி பண்ண போறோம். அது வந்து அவளுக்கு தெரியாது சர்ப்ரைஸ். அவங்க ஃப்ரெண்ட்ஸும் வர்றாங்க, நாங்களும் இங்கிருந்து போய்கிட்டு இருக்கோம். அவளை வந்து எப்படியாச்சும் நாங்கள் சர்ப்ரைஸ் பண்ணணும். பட் 3 o'clock மேலே தான் வந்துட்டு இவளை வந்து எங்கேயாச்சும் வெளியே அந்த மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டு நாங்கள் டெக்கரேஷன்லாம் பண்ணிவிட்டு அனுவோட ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டு இருக்காங்க, நாங்களும் இங்கேருந்து போயிட்டுருக்கோம். கேஷுவலாக போயிட்டு நாங்கள் சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம் கைஸ். மாம் டு பி பண்ண போகிறோம். இனி ஒரு 1 monthல நம்ம சுட்டுமணி வந்துடும் நம்மக்கிட்ட. இல்லை அதுக்கு ஆமாம் 1 month நான் நினச்சிருக்கேன். பட் 2 weeksல கண்டிப்பாக வந்துடும். அதனால் மாம் டு பி செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லி நாங்கள் எல்லாருமே பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இப்போ எல்லாருமே போயிட்டுருக்கோம். நீங்கள் வந்து அனு வந்து அவ்வளோக்கா வீடியோவில் பார்த்துருக்க மாட்டீங்க. பிகாஸ் வந்து வரவே மாட்டா. எப்போ பார்த்தாலும் வந்துட்டு இந்த மாதிரி நான் வரேன் என்ன எடுக்காது அப்படின்னு சொல்லிட்டே இருப்பா. இன்னைக்கு வந்து அவளை வச்சு தான் வந்து கண்டென்ட்டே. ஓகே கைஸ், ஆமாம் ஃபுல் vlog அவங்க தான். நான் காஸ்டியூம் அந்த மாதிரிலாம் நாங்கள் எதுவும் இது பண்ணல. பட் நாங்கள் அப்படியே போய் டெக்கரேஷன் ஃபுல்லாக பண்ணிவிட்டு அவளுக்கு தெரியாமல் டெக்கரேஷன் பண்ணி செலிப்ரேட் பண்ண போகிறோம். தெரியாமல் பண்ணணும், அதுதான் டாஸ்க். அது என்னன்னா வந்து அர்ஜென்ட்டுக்கு தான் அந்த பொறுப்பை கொடுத்துருக்கோம். இந்த பொறுப்பு சர்ப்ரைஸ் பண்ணுறக்கு. பிகாஸ் வந்துட்டு இப்போ நாங்கள் இப்போ வந்து நாங்கள் வர்றது வந்து அவளுக்கு தெரியும். அது வந்து கேஷுவல் நாங்கள் நேற்றே சொல்லிட்டு அந்த மாதிரி சும்மா நாங்கள் வரோண்டி ஓட்டு தான் நாங்கள் போர் அடிக்குது வீட்டில் அப்படி இப்படி சொல்லிட்டு நாங்கள் வரோன்னு சொல்லியிருக்கோம். ஆனால் அங்கே போயினதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அஜிட்டா என்ன பண்ணுவார்னா இந்த மாதிரி வெளியே போகலானும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை எங்கேயாவது ஒரு 1 hour மட்டும் எங்கேயாவது சுற்றிட்டு அப்புறம் வந்துடுவாங்க. அப்போ நான் ஒரு ஆக்ஷன் போடணும், என்னால் வரேன் என்னால் முடியுது நீ போய்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டெக்கரேஷன் பண்ணி நாங்கள்லாம் காஸ்டியூம்லாம் மாற்றி ஜம்முன்னு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி வரும். ஆமா அஜித் என்ன சொல்லுவாருன்னா வா வான்னு கூப்பிடுவாரு. அவர் வந்து வரலன்னா உனக்கு சர்ப்ரைஸ் பண்ண போறாங்களா வாடி அப்படின்னு கூப்பிட்டு போயிடுவாரு. அதுதான் எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கும். அதனால நாங்கள் இப்போ வந்து வீட்டுக்கு போயிட்டு அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இது பண்ணுறோம். ஓகே 20 minutes later. என்ன பண்ற? நாங்கள் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கோம். இப்போ எல்லாருமே வந்துட்டாங்க, மேலே டெக்கரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து அனுக்கு சர்ப்ரைஸ்ன்னு சொன்னோம்ல, பாருங்க இது வந்து சர்ப்ரைஸ். கொஞ்சம் ஃபேஸ் ரியாக்ஷன் காட்டா கொஞ்சமாவது நடி போடலாம். சர்ப்ரைஸ் ஆயிட்டியா அனு? எப்படி சர்ப்ரைஸ் ஆனான்னு தெரியல. அவங்களே வந்து ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. இப்போ சர்ப்ரைஸே வந்து எனக்கு தான் கைஸ். உண்மையாலுமே இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கோம். அவள் என்ன ட்ரெஸ் போலான்னு வரைக்கும் பிளான் பண்ணி வச்சு எனக்கு தான் தெரியாம போச்சு. அப்புறம் எங்கள் பெரியமாவுக்கும் சர்ப்ரைஸ், எனக்கும் எங்கள் பெரியமாவுக்கும் சர்ப்ரைஸ். தெரியுமா எளிமை கரையும் காலையில தான் சொன்னோம். அப்படி நேரத்தில் நீங்கள் 2 நாளாக பிளான் பண்ணி நம்ம இப்போ தான் ரெடி ஆகிட்டு இருக்கோம். இன்னைக்கு கொஞ்சம் நேரத்தில் டெக்கரேஷன் போய் நான் காட்டுறேன். டீ குடிக்கிறது தூங்குறது, டீ குடிக்கிறது தூங்குறது தான் வேலை. என்ன வாழ்க்கை ஹாய் கைஸ், இப்போ தான் நாங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை காட்டுறோம். என்கிட்ட வந்து குரூப் எல்லாம் ஒரு வாரம் முன்னாடி ஆரம்பிச்சு சர்ப்ரைஸ் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. யார் வந்து உடைச்சதுன்னா பிளான் போட்டவங்க. யாருன்னு எல்லாம் கேட்கறத விட வேற யாருண்டியாவது போய் அவர் யாருன்னு கேட்டு பாரு. அச்சுச்சோ அவரா பயங்கரமான வராச்சே, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவா. வந்து போட்டாங்க. ஆமா, இது மூலியமா போய் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஏன் நீங்க சர்ப்ரைஸ் உடைச்சீங்கன்னு சொல்லுங்க. ஏன் சர்ப்ரைஸ் உடைச்சா அப்படின்னா அப்புறம் வந்து வந்தோட ட்ரெஸ்ஸே இல்லடி ஏன்டி இப்படிலாம் பண்றீங்க அழுவா. சரி அதுக்காண்டி பாவம் எங்களுக்கு நாங்க ஏன் சர்ப்ரைஸ் ஆகணும்? நாங்கதான் கோண்டியானோம். இப்போ நான் வந்துட்டு சாயந்தரம் வரைக்கும் நேற்று கூட இங்கே வந்து நான் எதுவுமே சொல்ல கிடையாது. இன்னைக்கு வந்து கூட நான் வந்து சர்ப்ரைஸ் மெயின்டைன் பண்ணிட்டு பார்த்தா எனக்கே சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு கைஸ். இப்போ சர்ப்ரைஸ் ஆனது நீங்க தான். இந்த அக்காவை நம்பி இனிமேல் நான் எதுவுமே பண்ண மாட்டேன். அதை நாங்களே சொல்லிடுறோம். சரி ஓகே, டெக்கரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் கைஸ். தெரியாம முடிச்சுட்டு இருக்காங்க. ஆமா, யாரு பிரிக்க தெரியாம முடிக்கிறது? எல்லாருமே பிரிக்க தெரியாம முடிச்சிருக்காங்க.
டெக்கரேஷன் இஸ் ஆன் த கோயிங். பரவாயில்ல, இங்கே போயிட்டுருக்கு. நான் தான் இது ஃபுல்லாக ஒட்டினேன். அதான் கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். பலூன் எவ்வளோ ஊதணும். பலூன் 2 பலூன் ஊதுனேன். அதுக்கப்புறம் நான் வந்து முடிச்சு போட்டேன். அப்படி வேலை நாங்கள் பண்ணோம். இவங்க தான் எதுவுமே பண்ணல. இவங்களாம் எந்த வேலையுமே பண்ணாது. இந்த அக்கா ஒன்றுமே பண்ண நாயே முடிச்சுட்டு இருக்காங்க. ஆமா, பிள்ளையும் விட்டுட்டு வந்தாங்க. இப்படி நான் ஜாலியாக இருக்கணும். ஹஸ்பண்டையும் பிள்ளையும் எங்கே போனாலும் விட்டுட்டு போயிருக்கேன். என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? வேணும்னு என்ன வேணா பேசுவாளுங்க. நம்பாதீங்க. ஜாலியா இருக்கியா? நீ ஜாலியா இருக்கியா? உனக்கு வந்து பாய் பேபி வேணுமா இல்ல கேர்ள் பேபி வேணுமா? அச்சோ, கேர்ள்னு சொல்லு. உனக்கு சரி, ஓகே. உனக்கு வந்து பாய் பேபி வேணுமா? அந்த அக்காவுக்கு வந்து என்ன குழந்தை பிறக்கும்? பாய் ஆர் கேர்ள்? உனக்கு வந்து என்ன பாய் பிறக்குமா கேர்ள் பிறக்கும்? கேர்ளா? ஓகே, நீங்க சொல்லுங்க. பாய் ஆர் கேர்ள்? எனக்கு தெரியல. ஏதோ ஒண்ணு சொல்லுங்க. என்ன பிறக்கணும்? எனக்கு வந்து ஆசை வந்து கேர்ள் தான். ஓகே, உங்களுக்கு கேர்ள் தான். அப்பதான் நிறைய ட்ரெஸ் வாங்கி தர முடியும். ஓகே, நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு பாய் ஆர் பாய். ஏன் பாய்? ஏன் பாய்? பாய்ஸ் டீம் ஆல்வேஸ். ஓ, பாய்ஸ் டீம். ஓகே, மாமாக்கு வந்து என்ன பிடிக்கும்னு கேட்டு பார்ப்போம். பாய் ஆர் கேர்ள்? ஹியூமன் பேபி. அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. ஓ, இப்படி சொல்லி கவர் பண்ணிக்கிறாரு. அதில் கேர்ள் கேர்ள்னு சொல்லிட்டு இப்போ வந்து இந்த மாதிரி கேமரா முன்னாடி இப்படி பேசுறாரு. அப்புறம் அதுக்கு வேற திட்டுவாங்க வேணும். சொல்லுங்க. பாய் ஆர் கேர்ள் வரணும்னு நினைக்கிறீங்க? ரெண்டுல எது வந்தாலும் ஓகேடி. ஏதோ ஒன்று உங்களுக்கு, ஏதோ ஒன்று. அப்படி ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. எனக்கு வந்து கேர்ள் தான் வரணும் கைஸ். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஐஷுவோட மாம் டு பி தான் பார்க்க போறோம். ஐஷு என்ன ஐயா மூஞ்சில சிரிப்பே காணோம். போதுமா? the mom to be. சுட்டுமணி. சுட்டுமணிக்கு வெயிட்டிங். கண்ணு வச்சுறாதீங்க. எல்லாரும் கொடுங்க. A few moments later. ஓகே கைஸ், நீங்க எல்லாரும் வந்து வீடியோ பார்த்திருப்பீங்க. உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். ஆனா சர்ப்ரைஸ் ஆனியா? நல்ல சர்ப்ரைஸ். கண்டிப்பா போறோம்ல. உண்மையா சர்ப்ரைஸ் ஆனா உண்மையா சர்ப்ரைஸ் ஆகல. பிகாஸ் அவங்க சொல்லிட்டாங்க. நான் வந்து ரொம்ப நேரம் காப்பாத்தினேன். பட் எல்லாமே தெரிஞ்சிச்சு. டெக்கரேஷன் எல்லாமே ஒன்று தான் பண்ணோம். ஆனா நல்லா இருந்துச்சு. ஃபன்னா இருக்காங்க. ஜாலியா இருந்தோம். ஒரு ஈவினிங் சம்மர் ஈவினிங்கா போச்சு. KFC சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் அதெல்லாம் இது vlogல எடுக்கல, மிஸ் பண்ணிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோக்கு வேண்டி வெயிட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.